வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா? லாங் வீடியோல பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு இல்ல? சில நாட்களுக்கு முன்னாடி இளையராஜா ஐயாவுக்கு விழா எடுத்திருந்தாங்க, 50வது ஆண்டு விழா. அதுல பார்த்திருப்பீங்க எல்லாரும். இளையராஜா ஐயா தமிழர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை. அதே மாதிரிதான் ஏஆர் ரஹ்மான் சார். இரண்டு பேருமே இருபெரும் ஆளுமைகள். இவங்க ரெண்டு பேரோட இசை ரசிகர்களுக்கு மத்தியில போட்டி வாக்குவாதம்லாம் நிறைய டைம் நீங்க பார்க்கலாம் சோசியல் மீடியால. ஆனா அது இப்ப குறைஞ்சு எது நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அனிருத்தா சாய பயங்கரா அப்படின்ற மாதிரி அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் வரும். முதல்ல இந்த இருபெரும் ஆளுமைகள் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், இவர்களுடைய அந்த வேறுபாடு என்னன்னு நம்ம பார்க்கணும். ரெண்டு பேருமே இசைக்கலைஞர்கள், ரெண்டு பேருமே தனித்துவமானவர்களா இருந்தாலுமே அவர்கள் இசை கோர்க்கும் விதத்திலும் அவர்களுடைய அந்த வேலை பார்க்கும் விதத்திலும் பல வித்தியாசம் இருக்குது. காலங்காலமா இருந்துட்டு வர டிபேட் தான், ராஜா பெருசா ரஹ்மான் பெருசா அப்படின்ட்டு. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணவே கூடாது. பட் இரண்டு பேருக்குள்ள அந்த வித்தியாசங்களை நான் சொல்றேன், யார் எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அனியா சாயான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க இதையும் கொஞ்சம் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு இசைனா என்ன, இசை ஆளுமைனா என்ன அப்படின்றது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் விஜய் ஜிபி. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா கம்போசிங். அந்த இசையை உருவாக்குற அந்த விதம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படின்னு முதல்ல ராஜா சார் கிட்ட பார்ப்போம். ராஜா சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இசை குறிப்பு எல்லாமே கையாலே எழுதும் திறமை படைத்தவர். அவருக்கு கரண்ட் இருக்குன்னு கூட தேவையில்லை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சிஸ்டம் வேணும், இதெல்லாம் வேணும்னு அவருக்கு எந்த அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேப்பர் பென் இருந்தாலே போதும், அவரால் ஒரு திரைப்படத்திற்கான இசை குறிப்பை தங்கு தடை இல்லாம கொடுக்க முடியும். அவர் எல்லா இசை கோர்ப்புகளையும் தன் கையாலேயே கைப்பட எழுதுவாரு ஒவ்வொரு இசை கலைஞர்களுக்கும். உதாரணத்துக்கு இப்ப நாதஸ்வரம் ஒருத்தர் வாசிக்கிட்டு இருப்பாரு, தவில் ஒருத்தர் வாசிக்கிட்டு இருப்பாரு, மேற்கத்திய இசை கருவிகளான ஒவ்வொரு கருவிகள் இருக்கும்ல, இப்ப வயலினாக இருக்கட்டும், ட்ரம்ஸாக இருக்கட்டும், ஃப்ளூட் இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு கருவிகள் இருந்தாலும் எல்லா கருவிகளுக்குமான அந்த இசை கோர்ப்பை இவரே கைப்பட எழுதி கையில கொடுத்துருவாரு. அந்த இசைக்கலைஞர்கள் அதை பார்த்து வாசிப்பாங்க. அதை எழுதும் போதே கரெக்டான ஒலி அளவுகளோட கரெக்டான மிக்சிங்கோட கொடுப்பாரு. இந்த இடத்துல புல்லாங்குழல் வருதுன்னா அப்ப இந்த இடத்துல மத்த இசை கொஞ்சம் இறங்கணும், இந்த இடத்துல இந்த இசை வருது அப்ப அந்த இசை இறங்கணும், நீ இங்க இப்படி வாசி, நீ அங்க இப்படி வாசின்னு கரெக்டா மொத்தத்தையும் அவர் கைப்பட எழுதி கொடுத்துருவாரு. அதுல அவரு ஜீனியஸ். அது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்கிற அந்த அரக்கத்தனமான அந்த விடாமுயற்சி, அந்த பயிற்சி. விஜய் ஆண்டனி சாரோட ஒரு இன்டர்வியூல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் இன்னும் இசை கத்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இசை மீது அவருக்கு இருக்கிற காதல் மட்டுமில்லாத அந்த மாஸ்டர் மைண்ட். மேற்கத்திய இசையையும் நம்மளுடைய பாரம்பரிய இசையையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுல அவர் ஜீனியஸ். அதுக்கெல்லாம் அவருடைய அந்த அறிவு, இந்த கம்போஸ் பண்ற அந்த விதம், இது உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவரு ரொம்ப நேரம் எடுத்துக்கவே மாட்டாரு. எந்த பாட்டா இருந்தாலும் ஜஸ்ட் உட்கார்ந்து ஹார்மோனிய பெட்டியில், அது நீங்க எல்லாரும் சொல்ல கேட்கலாம், ஜஸ்ட் உட்காருவாரு, 5 நிமிஷம் தான் ஒரு பாட்டு ரெடி. அது கூட ஆகாது. ஒரு திரைப்படத்திற்கு ஜஸ்ட் 3 days மொத்தமா ரீ ரெக்கார்டிங், பாட்டு. இது இளையராஜா ஐயாவோட ஸ்டைல். ஆன் தி அதர் ஹேண்ட் ரஹ்மான் சாரோட ஸ்டைலை பாத்தீங்கன்னா கம்போஸ் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். டியூன்லாம் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிக்கிட்டு இவர் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவார்னா டிஜிட்டல் ஆர்ட். ராஜா சார் மொத்தமா ட்ரெடிஷ்னல், வித்தவுட் எனி டிஜிட்டல் ஹி கேன் ப்ரொடியூஸ். ரஹ்மான் சார் வித் ஹெல்ப் ஆஃப் டிஜிட்டல், வித் ஹெல்ப் ஆஃப் அ கம்ப்யூட்டர் அண்ட் தொழில்நுட்பத்தின் உதவியோடு அவர் இசைக்கோர்ப்பை மேற்கொள்வார். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் அப்படிதான். ஜஸ்ட் ஒரு பேசிக் டியூனை ரெடி பண்ணி எடுத்துருவாங்க, பேசிக் கார்ட்ஸ், பேசிக் டியூன். சிங்கர்ஸ் வருவாங்க, பாடுவாங்க, பாடிட்டு அந்த ட்ராக்கை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டு அதுக்கு மேல லேயர் பை லேயரா இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆட் பண்ணுவாரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு. இது நல்லா இருக்கா, இல்ல வேண்டாம் அதை போடுவோம், இது நல்லா இருக்குமே, இதை போட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான புது புது இசை வாத்திய கருவிகளையும் புது புது சத்தங்களையும் நமக்கு கொடுக்கறதுல ரஹ்மான் கில்லாடி. நீங்க நல்ல அவருடைய பழைய பாடல்கள் இப்பவும் சரி, பட் அவருடைய அந்த ஆரம்ப கட்டத்துல அந்த 90s ஹிட்ஸாக இருக்கட்டும், 2000ல அந்த பாடல்களாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மொத்த பாட்டுலயுமே ஏதாவது ஒரே ஒரு வித்தியாசமான சத்தம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்துட்டு போகும். ரஹ்மான் சார் அதை வித்தியாசமா கையாண்டிருப்பாரு. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுல அவர் ஜீனியஸ். முதல்ல ஒரு பேஸ் டியூனை ரெடி பண்ணி அதுக்கு மேல லேயரா சேர்க்கறது ரஹ்மானோட ஸ்டைல்னா, ராஜா சார் மொத்தத்தையும் அப்பவே எழுதி முடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாரு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் ப்ராசஸ். ராஜா சார் இந்த இசை குறிப்புகள்லாம் எழுதுறாருல, இது அந்த வாத்திய கருவிகளுக்கு பாடகர்கள் பாடுறதுக்கு என்ன மாதிரி இதை பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல ஒரே டேக்,
அதாவது மொத்த வாத்திய கருவிகளுக்கான இசைக்கோர்ப்பை இவர் எழுதி கொடுத்துருவாரு. பாடலாசிரியர் வந்து அந்த சந்தத்துக்கேத்த வார்த்தைகளை அவர் கொடுத்து அது ஓகே ஆனதுக்கு அப்புறமாட்டு பாடகர்கள் வந்து அதை பயிற்சி பண்ணிக்கிட்டு மொத்த வாத்தியக்காரர்களும் வாசிக்க அவர்கள் லைவா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது அப்ப இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச். ஒருத்தர் தப்பு விட்டாலும் சோலி முடிஞ்சது, மொத்த பேரும் திரும்ப முதல்ல இருந்து பாடணும். அது பாடகரா இருக்கட்டும், வாத்திய கலைஞர்களா இருக்கட்டும், யார் தப்பு பண்ணாலும் மொத்தத்தையும் திரும்ப முதல்ல இருந்தே பாடணும். அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டம் அது. நமக்கு இப்ப அது பெரிய விஷயமா தெரியலாம், ஆனா அந்த காலகட்டத்துல ரொம்ப அனாவசியமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் அதிகபட்சம் 5 நாள் தான் ஒரு படத்துக்கே. ராஜா சார் எடுத்துக்கிட்டது ஒரு பாட்டுக்கு காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள ஒரு பாட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆன் தி அதர் ஹேண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ட்ராக் எடுத்து வச்சிருவாங்கல்ல, இது சில நேரத்துல மாறுபடும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் கீபோர்ட்ல வாசிச்சு ஒரு பேஸ் டியூன் ரெடி பண்ணுவாரு, அல்லது இவரே பாடி ஹம் பண்ணியும் பேஸ் ட்ராக்கை ரெடி பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு வாத்திய கலைஞர்களும் ஒவ்வொரு நேரம் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது டிஜிட்டல் யுகம் தானே, ஒவ்வொரு வார்த்தையை கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணி சேர்க்கலாம். இன்னைக்கு வயலின் கலைஞர் வராரு, அவருக்கு உண்டான ட்ராக்கை அவர் வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த ஆள் வருவாங்க, அடுத்து பாடகர் தனியா வருவாங்க, அப்புறம் கோரஸ் தனியா வருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணி மொத்தமா அதை டிஜிட்டலாக போட்டு சாஃப்ட்வேரை வச்சு அவங்க கம்பைன் பண்ணி அதுல இது பண்ணுவாங்க. ராஜா சார் மொத்தத்தையும் லைவா எடுக்கிறவரு. இப்போ அது கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஏன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிட்டு அதுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி ராஜா சார் வந்திருக்கலாம். பட் இப்பவும் லைவா ரெக்கார்ட் பண்ண சொன்னா மொத்த பாட்டையும் ராஜா சார் பண்ணுவாரு. அதுக்குண்டான பொட்டன்ஷியல் அவர்கிட்ட உண்டு. அந்த அதர் ஹேண்ட் ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் வந்த எல்லா இசைக்கலைஞர்களுமே இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் எடுக்கிறதாக இருக்கட்டும், ஒவ்வொரு வாத்தியத்தையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்து அதை மர்ஜ் பண்ணி பண்றத இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மூணாவது விஷயம் ஸ்பீடு. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராஜா சார் எந்த அளவுக்கு வேகமா ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு. ரொம்ப பரவலா சொல்லப்படுற ஒரு உதாரணம் நம்ம பி வாசு சார். சின்ன தம்பி படத்துக்கான பாட்டை வெறும் 35 நிமிஷத்துல மொத்த படத்துக்கான பாட்டு 6 பாட்டா 7 பாட்டா உண்டு, அதுல மொத்தத்தையும் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. படத்தோட ரீ ரெக்கார்டிங் அதெல்லாம் சேர்த்து 5 நாள்ல முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு பயங்கரமா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. ஆனா அதெல்லாம் யாரும் பெருசா பேசுறது இல்லை. ஏன்னா இளையராஜா அப்படின்ற ஒரு ஏளன பார்வை இப்போ நிறைய பேர்ட்ட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆனா ஒரு கலைஞனா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஜாம்பவான், அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அவருடைய ஸ்பீடு கிட்ட யாருமே வர முடியாது. வித்தின் 5 நிமிஷத்துக்குள்ளாடி 50 டியூன் கொடுக்குற ஒரு மனுஷன். இந்த டியூன் சார், வேற டியூன், இந்த இதை அடிச்சுக்கோ, இல்ல சார் இன்னும் கொஞ்சம் அடுத்த டியூன், இப்படி போட்டுட்டே இருப்பாரு. ஒரு பாட்டுக்கே 3-4 டியூன் போட்டு, அப்ப 7 பாட்டுக்கு எத்தனை டியூன் போட்டிருப்பாருன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இத்தனை வருஷத்துல அவர் எத்தனை டியூன் போட்டிருப்பாரு அப்படின்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இப்படி ராஜா சாரோட ஸ்பீட் வந்து எல்லாருக்குமே தெரியும். டியூன் கொட்டும் அப்படின்ட்டு மணிரத்ன சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ரஹ்மான் சார் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஸ்லோ தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவரு. நிறைய விஷயம் அவர் போட்டு ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணி இது நல்லா இருக்கா இல்ல அது நல்லா இருக்கா அப்படின்னு போட்டு பாத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியாது. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து ராஜா சார் கிட்ட இருந்து அப்படியே ரஹ்மானுக்கு தாவுது. ஏன்னா ரோஜா மிகப்பெரிய ஹிட். ரோஜா ஹிட் ஆன உடனே அதான் தெரியுமே, ஒருத்தர் புகழ் அடைஞ்சிட்டாருன்னா மொத்த கூட்டமும் அங்க போகும் அப்படின்றது. அதுதான் ரஹ்மான் சாருக்கும் நடந்தது. ரோஜா ஹிட் ஆன உடனே ப்ரொடியூசர்ஸ் அது இதுன்னு எல்லாம் அங்க போனதுக்கு அப்புறமாட்டு அவருடைய 2வது படம் வந்து வரப்போகுது. எதுன்னு பாத்தீங்கன்னா புதிய முகம். அந்த புதிய முகத்துக்கான ரெக்கார்டிங் ப்ராசஸ் வந்து ஆகுது ரொம்ப நாள் எடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேல ஆயிருக்குது. அது வரைக்கும் கோடம்பாக்கம் அப்படி ஒரு சிச்சுவேஷனை சந்திச்சது இல்லை. காரணம், இளையராஜா அப்படின்னு பேரை போட்டாலே அந்த படம் வித்துரும். அது மட்டும் இல்லாம 5 நாள் தான் அல்லது 1 வாரம், ஒரு படத்துக்கு அதிகபட்சம் 1 வாரம் கொடுத்தா அந்த படத்துக்கான மொத்த ரீ ரெக்கார்டிங் எல்லாமே முடிச்சுட்டு ராஜா கையில தந்துருவாரு. ஆனா இது என்னடா இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்கள், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த சைடுக்கு அந்த பெட்டியோட ரீல் ஒண்ணு வந்திருக்குது. 2-3 நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இன்னும் ரஹ்மான் ரீ ரெக்கார்டிங் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீ ரெக்கார்டிங்க வேற யாரோ வாசிச்சுதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு செய்தி உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ரஹ்மான் சாரோட அந்த ஒரு ஒர்க் ப்ராசஸ், ஒரு படத்துக்கு அவர் எடுத்துக்கிற நேரம் வந்து மிக அதிகமா தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ராஜா சார். ஏன்னா ரஹ்மான் சாரோட ஒர்க்கிங் பேட்டர்ன் வேற. ரஹ்மான் சாரை நம்ம குறை சொல்லக்கூடாது, அவருடைய வே ஆஃப் ஒர்க்கிங் வேற, ராஜா சாரோட ஒர்க்கிங் வேற. ராஜா சார் அது வந்து கம்போசிங்காக இருக்கட்டும், ஆர்ஆராக இருக்கட்டும், ரீ ரெக்கார்டிங் அல்லது லைவ் ரெக்கார்டிங் எல்லாமே ஒரு நாள்லயே முடிக்கிற ஆளு. ரஹ்மான் சாரும் சரி, பிறரும் சரி, நிறைய நேரம் எடுத்துப்பாங்க. 4வது விஷயம் ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ராஜா சார் பாத்தீங்கன்னா அவருடைய வாத்தியங்கள் வந்து
ரொம்ப அழகா கையாண்டிருப்பாரு. அதாவது கிளாசிக்கல் பாரம்பரிய மேற்கத்திய இசையும் பாரம்பரிய நம்ம நாட்டு இசையும் கலந்து ரொம்ப வித்தியாசமா கொடுக்கறதுல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. உதாரணத்துக்கு இந்த பாட்டை சொல்லலாம், பூவே செம்பூவே உன் வாசம் வரும், அந்த பாட்டு இருக்குல்ல, அதுல நடுவுல வெஸ்டர்னும் வயலினும் அது போக வீணையும் கலந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கம்போசிங்க கொடுத்திருப்பாரு அதுல ராஜா சார். என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸான்ற மாதிரி இருக்கும். அது போக நிறைய பாடல்கள் இருக்குது அவரோடது. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டைம் இருந்த சவுண்ட் கிளாரிட்டி அப்படி, பட் நீங்க கூர்ந்து கேட்டீங்கன்னா ஓ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா மென்மையா ரொம்ப ஆத்மார்த்தமா பிளெண்ட் பண்ணியிருப்பாரு. இன்னொன்னு, ராஜா சாரோட அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன்ல உள்ள விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாரம்பரிய வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அவரு நல்லா கத்துக்கிட்டதுனாலையும் நம்மளுடைய மண் வாசனை அவர்கிட்ட இருக்கிறதுனால, அவரு தமிழ்நாட்டுல அடித்தட்டு நிலையில இருந்து மேல வந்தவர் அவரு இளையராஜா. அவருடைய இந்த மண் வாசனை சார்ந்த அந்த உணர்வு இருக்குது இல்ல, நம்ம மண்ணோட இசை அது அவர்கிட்ட நல்லாவே உண்டு. அதை கொடுக்கறப்போ அது என்ன மேஜிக்னு தெரியல, அவரு கொடுக்கறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசை தொற்றும். அதுதான் உண்மை. யாரு வேணாலும் கம்போஸ் பண்ணிடலாம், யாரு வேணாலும் நல்ல இசையை கொடுத்துடலாம், ஆனா மனசை தொடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல, கேட்ட உடனே தொட்டு என்னவோ பண்ணுதுரா எனக்கு இந்த இசைன்னு அழுறோம் இல்ல, அந்த மேட்ரு ராஜா சார்கிட்ட பயங்கரமா இருக்கும். எந்த விதமான டிஜிட்டல் துணையும் இல்லாம பாரம்பரிய இசைக்கருவிகள் அல்ல கிடைக்கிற எதை வேணாலும் இருக்கட்டு, கொட்டாங்குச்சியா எடு, மத்த இது சிரட்டையில அதான் கொட்டாங்குச்சியில ஒரு வயலின் அதை எடு. அவருடைய 70களோட எண்டுல வந்த பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சி வயலின், எங்க ஊர்ல சிரட்டைன்னு சொல்லுவோம் அதை, நான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொட்டாங்குச்சி, இந்த தேங்காய் கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதுல உள்ள வயலின், அதுல இசையை நிறைய பயன்படுத்திருப்பாரு அவரு. ஆன் தி அதர் ஹேண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் எந்த மாதிரி விஷயத்த கொண்டு வருவாருன்னு பாத்தீங்கன்னா, நான் அப்பதே சொன்ன மாதிரி புது புது இசைக்கருவிகள், அதாவது ஒரு புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்குதா, தூக்குடாத உள்ள போடு, அந்த மாதிரி புதுசான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட சத்தத்தை வேற மாதிரி கொண்டு வர்றது. அதாவது நம்ம கேட்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும், ஆனா அவரு கம்போஸ் பண்ணி அதை மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணி வரப்போ, எஃபெக்ட்லாம் போட்டு வரப்போ, இது என்ன வித்தியாசமா இருக்குது, வித் ஹெல்ப் ஆஃப் டிஜிட்டல் வேற மாதிரி அவுட்புட் கொடுப்பாரு. ஓ இந்த இன்ஸ்ட்ருமெண்டா வேற மாதிரி கேக்குது, நல்லா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அவர் கொடுக்குற அந்த வித்தியாசமான அணுகுமுறை, அந்த ஒரு வாத்திய கருவிக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிற அந்த பிளேசிங் விதமும் சரி, சம்திங் நம்மள அப்படி என்னவோ பண்ற ஒரு விஷயம். சிந்தசைசர், நிறைய சிந்தசைசரை யூஸ் பண்ணிருப்பாரு. இப்போ ராஜா சார் பழைய படங்கள்ல நிறைய சிந்தசைசர் யூஸ் பண்ணிருப்பாரு, ஆனா அது பிற வாத்திய கருவிகள், நம்ம பாரம்பரிய வாத்திய கருவிகள் அதெல்லாம் பிரதானமா இருக்கும். இந்த சிந்தசைசர் ஓரளவுக்கு வந்துட்டு போகும்னு வச்சுங்க. ரஹ்மான் சார் இந்த சிந்தசைசர் மாதிரி விஷயங்கள்லாம் டிஜிட்டல் சவுண்ட்லாம் நிறைய பயன்படுத்துவார். மொத்த இசையுமே டிஜிட்டலா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இவருடைய அந்த இசை டிஜிட்டல் சார்ந்து ஒரு புது இன்னோவேஷனா இருக்கும். 5வது விஷயம் வோக்கல் அண்ட் சிங்கர் செலக்ஷன், அதாவது பாடகர் தேர்வு. ராஜா சார் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சுருதி தப்பாம சரியா பாடுறியா அப்பந்தான் நீ பாட முடியும் என்கிட்ட. ஏன்னா ராஜா சார் ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் எழுதி பெர்ஃபெக்டா கம்போஸ் பண்ணி வச்சிருவாரு. நீங்க கொஞ்சம் ஒரு நோட்டு மாறினா கூட, அல்லது நான் எக்ஸ்ட்ரா சந்தம் போடுறேன் அப்படின்னு எதுலயோ ஸ்ரீனிவாஸ் சார் சொல்லியிருப்பாரு, யூ கான்ட் மெடில் வித் இட். அதாவது ஒரு ராகம் வருதுன்னா அதுல டக்குன்னு நீ அதுல ஒரு சந்தத்தை எக்ஸ்ட்ரா போட்டா உன்னால முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே ராஜா அதுல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இதுல இந்த கார்ட்ஸ் தான் வரணும், இதுல இந்த நோட் தான் வரணும்னு அவர் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. நீ தப்பி தவறி எக்ஸ்ட்ரா சந்தம் போட்டனா டோட்டலா அது வேற மாதிரி ஆயிரும். ராஜா சார் அதை விடவே மாட்டாரு. பாடகர்கள், நல்லா பாடக்கூடிய பாடகர்கள் மட்டும்தான் அவர் இசையில பாட முடியும். ஏன்னா அவ்வளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு மேன் அந்த விஷயத்துல. சரி, ஸ்ரேயா கோஷல் மேமே எடுத்துப்போமே, அவங்க ராஜா சாரோட இசையில இந்த பாட்டு பாடியிருப்பாங்க, உன்னை விட, அந்த பாட்டு விரும்மாண்டி படத்துல வரும். ஸ்ரேயா கோஷல் மேம் ராஜா சாரோட இசையில எந்த மாதிரி உச்சரிச்சு பாடுறாங்கன்னு கவனிங்க. அதே ஸ்ரேயா கோஷல் மேம் மத்த இசையமைப்பாளர்கள், அதாவது தமிழ் இசையை கொடுக்குற இசையமைப்பாளர்களோட பாடல்கள்ல எப்படி பாடியிருக்காங்க, அந்த தமிழோட அந்த ல ல ழ அந்த உச்சரிப்புலாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ராஜா சார் எந்த அளவுக்கு அந்த மொழி உச்சரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு ரீசெண்டா கூட விஷ்ணுவர்தன் அவர்களுடைய டைரக்டர் விஷ்ணுவர்தன் அவர்களுடைய இன்டர்வியூ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. இந்த வார்த்தை இதுல வரக்கூடாதுப்பா, அந்த குமுறி குமுறி கொண்டாடு அப்படின்னு, இல்ல குலுங்கி குலுங்கி கொண்டாடுன்னு மாத்தினாரு அப்படின்ட்டு அதுல ரொம்ப கவனமா இருப்பாரு இளையராஜா சார். அந்த குரலோட இயற்கை குரலோட உண்மைத்தன்மை அப்படியே இருக்கும். அந்த வாய்ஸ்ல ரொம்ப ஒன்றும் இது பண்ண மாட்டாரு.
எக்ஸ்ட்ரா கோரஸ் கொடுப்பாரே தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டாரு. அந்த நேச்சுரல் வாய்ஸ் அப்படியே அவரு கொடுத்துருவாரு. நம்ம ரஹ்மான் சார் அதுலயும் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த சிங்கர் பாடினா நானா இது அப்படின்ற மாதிரி கேட்கிற மாதிரி சொல்லுவாங்க. இத சித்ரா அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஏன் குரலா இதுன்னு நான் நினைச்ச அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்க வந்த புதுசுல பாடின ஒரு பாட்டை பத்தி சொல்லியிருந்தாங்க. வாய்ஸ்ல பயங்கரமா இன்னோவேட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த வாய்ஸை வித்தியாசமா கொடுக்கறதுல, பாடகர்களோட குரலை வித்தியாசமா கொடுக்கறதுல ரஹ்மான். தப்பா பாடினா கூட பிரச்சனை இல்லை ரஹ்மான் சார் கிட்ட. ஏன்னா அவர் கையில டிஜிட்டல் துணை இருக்குது. ஒரு நோட்டு தப்பா பாடினா கூட ஆட்டோ டியூனை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். எடிட் பண்ணும்போது இந்த நோட்டு தப்பா இருக்கு, தூக்கி மேல வை, கீழே இறக்கு, இந்த மாதிரி நம்மளோட வாய்ஸே பண்ணலாங்க. இப்ப இந்த இடத்துல வார்த்தை தப்பாயிட்டா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிடலாம். இதுதான் இப்பத்த டெக்னாலஜி. அதை ரஹ்மான் சார் பண்ணுவாரு. பட் ஆனாலும் பாடகர் நல்ல குரலா இருக்கணும் அப்படின்றத எல்லார போலயும் அவரும் விரும்புவாரு. அவர்கிட்ட பாடின பாடகர்கள் ஆரம்ப கட்டத்துல, இப்போ விட்டுருங்க, ஆரம்ப கட்டத்துல பயங்கரமான திறமையான பாடகர்கள்லாம் இருந்தாங்க. ஒரு பேட்சே வந்துச்சு. ஸ்ரீனிவாஸ் சாராக இருக்கட்டும், ஹரிஹரன் சாராக இருக்கட்டும், சித்ரா அம்மா, நம்ம ஜானகி அம்மா, இவங்க பாடினது, அப்புறம் நித்யஸ்ரீ மேடம், அவங்களுக்கெல்லாம் கொடுத்த பாட்டுலாம் அப்பா அப்படி இருக்கும். அந்த பேட்சே தனி. அப்படி அந்த வாய்ஸ்லாம் சம்திங் ஏதோ பண்ணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட், அந்த குளோபல் சவுண்ட் மாதிரி கொடுப்பாரு. நம்ம இருப்போம், வாய்ஸ் அப்படியே போயிட்டு வரும். வித் ஹெல்ப் ஆஃப் டிஜிட்டல் யூ கேன் டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பண்ணுவாரு. டெக்னாலஜிக்கலி ரஹ்மான் சார் ஒரு ஜீனியஸ். ஆறாவது விஷயம் ரிகர்சலும் ஸ்பான்டனிட்டியும். அதாவது ஒரு பாடகர்கள் பாடும்போது கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுப்பாங்கல்ல. நான் அப்பதே சொன்ன மாதிரிதான் ராஜா சார் அந்த மொத்த இசையும் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வச்சிருவாரு. நம்ம அதுல எக்ஸ்ட்ரா இம்ப்ரோவைசேஷனும் வேற எதுவுமே பண்ண தேவையே இருக்காது. அதனால அந்த பாடகர்களுக்கு பெரிய ரிகர்சல் பாடி பார்ப்பாங்க. அந்த நோட்டு, அந்த நோட்டு, இந்த நோட்டு, அவ்வளவுதான். அதுக்குள்ளதான் நீ பாடி ஆகணும். ரிகர்சல் ஓரளவுக்கு போகும். கரெக்டா அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் பாடகர்கள் எழுதி வச்சுப்பாங்க. ஓகே, இந்த நோட்டு, இந்த நோட்டு, அவங்க பாடி கரெக்டா. ஏன்னா எல்லாருமே முறைப்படி கத்துக்கிட்டு வரவங்க. ரஹ்மான் சார் நேர ஆப்போசிட். இதான்பா டியூனு, சரியா, இதுல நீ என்ன இம்ப்ரோவைசேஷன் பண்றியோ பண்ணு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்டே வோக்கல் ட்ராக் எடுத்துருவாரு. ஒரு கீ நோட்டு கொடுத்துருவாரு, இதுக்கு நீங்க இந்த டியூன் தான், இந்த பாட்டை பாடிருங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு என்னென்ன வருதோ எடுங்கன்னு சொல்லிட்டு. எஸ்பிபி சரண் சார் இந்த காதல் சடுகுடு அந்த பாட்டை வந்து ஒரு 7-8 மணிக்கா நைட் ரெக்கார்ட் பண்ண போயிட்டு விடிய காலத்தை டீ குடிக்க தான் வெளியே வந்தாரு. அதான் 4 மணிக்கு தான் வெளியே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா ரஹ்மான் சார் டேக் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. வேற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுங்க, வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு புதுசா அவரு வேற பண்ணுங்கன்னு. சிங்கரு என்னடா இதுன்ற ரேஞ்சுக்கு யோசிப்பாங்க. ஆனா அவுட்புட் பயங்கரமா வரும். அதனால அவங்க எப்படியா இருந்தாலும் பாடிடுவாங்க. அவங்க அதை வச்சு இம்ப்ரோவைஸ் பண்ண ரஹ்மான் சார் அதை ட்ராக் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாரு. அதுக்கப்புறமாட்டு இருந்து பார்த்து எது நல்லா இருக்கோ அதை ப்ரெசென்ட் பண்ணுவாரு. ஸோ அதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல வேற லேயர் மியூசிக்லாம் போட்டு. அதனாலதான் நீங்க ரஹ்மான் சாரோட பாட்டுலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல இல்லாம புதுசா எங்கேயோ போயிட்டு திடீர்னு வந்து நிற்கும். அந்த மாதிரி புதுமையான ஒரு படைப்பை அவர் கொடுக்கறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிறதுனால. 7வது விஷயம், முக்கியமான விஷயம், பேக்ரவுண்ட் ஸ்கோர், பின்னணி இசை. ராஜா சாரோட பின்னணி இசையை பத்தி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது, ஒரு வருஷமே பத்தாது. ஏன்னா கிங் ஆஃப் பிஜிஎம்னு சொல்லலாங்க. வரலாம் எந்த பின்னணி இசை எடுங்க, அந்த படத்துக்கு உயிர் கொடுக்கறதா தான். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோ நடந்து வராரு, பின்னாடி போட்டு டாம் அப்படிலாம் கொடுத்தாதான் பிஜிஎம்ன்ற மாதிரி நினைச்சுக்கிறது. அல்லது ஒரு காதல் காட்சி வருதுன்னா பின்னாடி ஒரு தீம் மியூசிக் ஓடுது, இதுதான் பிஜிஎம்னு மக்கள் மைண்ட்ல இருக்குது. ஆனா அது இல்லைங்க, நம்மள மறந்து ஒரு சண்டை காட்சியை பார்த்துக்கிட்டு இருப்போம். நீங்க கூர்ந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பிஜிஎம் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்மள அறியாம நம்ம மனசை கவர்ந்து அந்த காட்சிக்குள்ள நம்மளை ஒன்ற வைக்குது பாத்தீங்களா, அதுதான் பின்னணி இசை. இந்த பின்னணி இசையில மிக கைதேர்ந்தவர் இளையராஜா. அவருடைய பல பின்னணி இசையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அண்ட் இந்த பின்னணி இசை அவரு கம்போஸ் பண்ற விதத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நேரம் பாப்பாராம், அந்த ரீலை ஓட விடு அப்படின்னு ஒரு நேரம் பார்த்துட்டு இருக்கும் போதே இங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாராம். திரும்ப ஒருக்கா ஓட விடு அப்படின்னு சொல்றப்போ ஒருக்கா பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் வாசிக்க சொல்லுவாராம். பார்த்தா பெர்ஃபெக்டா செட் ஆகுமா அந்த ரீலுக்கு. ஏன்னா முன்னாடி ரீலா தானே எடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுவாங்க. இப்ப மாதிரி சாஃப்ட்வேர்ல போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ட்ராக் இழுத்து விடு, அங்க குறை அந்த அவசியம்லாம் இருக்காது. அப்போ வந்து பெர்ஃபெக்டா எல்லாருமே பெர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லாருமே ப்ரொஃபஷனலிஸ்ட். ஸோ அவங்க அந்த காலத்துல அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ராஜா சார் இந்த அளவு கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. அது இல்லாம இத்தனை வருஷம் கடந்தும் அவருடைய பாடல்கள் இன்னும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. அவருடைய பின்னணி இசையெல்லாம் இப்ப கேட்டா கூட ஜானி பிஜிஎம்மா இருக்கட்டும், நாயகன் பிஜிஎம்மாக இருக்கட்டும்,
இதே கோயில் பிஜிஎம், மௌனராகம் பிஜிஎம், புன்னகை மன்னன் பிஜிஎம்னு எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, படத்தோட எடிட்டிங் இருக்குல்ல, எடிட்டிங் முடியறதுக்கு முன்னாடியே இவர் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கம்போஸ் பண்ணி கொடுத்துருவாராம். இப்படி நிறைய நடந்திருக்கு. சார் சீனு அதான் கதை சொல்லிட்டல்லப்பா, கதைக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அதாவது கதையை உள்வாங்கி அவர் என்னன்னா இங்க மனசுல இருந்து அப்படி போடுற அந்த டியூன்னால டக்கு டக்குன்னு ஊத்தும். யுகபாரதி சார் கிட்ட சொன்ன ஒரு விஷயம், யுகபாரதி சாரே சொல்லியிருக்கிறாரு, யோசிச்சா எப்படிடா புதுசா வரும், ஒரு பாட்டை கேட்டவனும் உன் மனசுல என்ன தோணுதோ அதை எழுது, அதுதான் உயிரோட்டமா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். அததான் ராஜா சார் அவருடைய இசைக்கும் பண்றது. கதையை கேட்டோன்னு அவர் மனசுல ஒரு இசை வருது இல்ல, அதனாலதான் அந்த இசையை கேட்கறப்ப நமக்கு அவ்வளவு உயிரோட்டமா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரஹ்மான் எப்படி பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, படம் எடிட்லாம் முடிச்சு இவர்கிட்ட ரஃப் காப்பி கொடுப்பாங்க ஃபார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு போட்டு பார்த்துட்டு, அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறமாட்டு இவர் உட்கார்ந்து ஒவ்வொன்னா கம்போஸ் பண்ற ஆளு அவருங்களா. அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி இப்போ எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க, எல்லாருமே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ரஹ்மான் சார் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எந்த மாதிரி இது கொடுப்பாருன்னா, ஆம்பியன் சவுண்ட்லாம் பயங்கரமா கொடுப்பாரு. இந்த ஆம்பியன் சவுண்ட்லாம் கொடுக்கறதுனால, அதாவது சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சவுண்டை கொடுக்கறதாக இருக்கட்டும், அதுக்கேற்ற வாத்திய கருவிகளை பயன்படுத்துறதா இருக்கட்டும், மழை பெய்யுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளெண்டிங்கான மியூசிக்கை கொடுக்கறது, வெயில் அடிக்குதா, காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அதுக்கு ஒரு மியூசிக்கை கொடுக்கறது, இந்த மாதிரி பண்றதுனால அந்த காட்சியோட நம்மளால ஒன்ற முடியும். இப்படி நிறைய இதை ரஹ்மான் சார் பயங்கர எக்ஸ்பெரிமெண்டா பண்ணுவார். 8வது விஷயம் பாத்தீங்கன்னா, லைவ் பெர்ஃபார்மன்ஸும் மியூசிக் கண்டக்ட் பண்ற விஷயமும். ராஜா ஹிம்செல்ஃப் இஸ் எ கண்டக்டர், அதாவது மியூசிக் கண்டக்டர். அவரோட இசை எப்படி கம்போஸ் பண்ணப்பட்டதோ அப்படியே தான் வாசிக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு மேற்கத்திய சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவோட கண்டக்டர் கண்டக்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி கண்டக்ட் பண்ணுவார். ஒரு நோட்டு தப்பானா கூட தெரிஞ்சிடும், அந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லானவர். 4வது ரோல யாரோ தப்பா வாசிக்கிறான், எல்லாரும் வாசிங்க, நீ தப்பா வாசிக்கிற அப்படின்ற மாதிரி கரெக்டா அடிச்சு சொல்லக்கூடிய ஆளு இளையராஜா சார். லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போதும் அதே தான், நீ என்ன எழுதிருக்கிறோ அதான் நீ வாசிக்கணும், நான் கம்போஸ் பண்ணது அந்த இசை, அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறவர் ராஜா சார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இசை, அந்த ஒரிஜினல் இசைக்கான, அந்த ஒரிஜினல் பாடலுக்கான மதிப்பை அவர் கொடுப்பார். வேற ரஹ்மான் சார் அவருடைய லைவ்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம கேட்ட பாட்டு ஒண்ணா இருக்கும், ஆனா அங்க போடுறது வேற மாதிரி இருக்கும். இம்ப்ரோவைசேஷன் மாறி மாறி, புது சவுண்டா இருக்கட்டும், அந்த பாடகரே வேற மாதிரி பாடுறதாக இருக்கட்டும், புது விதமான சத்தங்கள், இது நல்லா இருக்கேப்பா அப்படின்ற புதுசு புதுசா பண்ணுவாரு. ரீமிக்ஸ், ரீஅரேஞ்சு, டிஜே எல்லாம் போட்டு. நான் நெஞ்சை எழுன்ற ஒரு கான்சர்ட் சென்னையில் நடந்தது, அதுக்கு போயிருந்தேன். லைஃப்ல நான் அனுபவிச்ச த பெஸ்ட் சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதை சொல்லுவேங்க. எனக்கெல்லாம் உடம்புலாம் புல்லரிச்சிடுச்சு, என்னடா சவுண்ட் இது அப்படின்ற மாதிரி. இந்த ஊர்வசி பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருந்த காலகட்டம் அது. அப்பதான் ஆரம்பிச்சிருந்தாரு, கால் தரையில இல்ல, நான் குதிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சவுண்ட், அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம். அந்த சத்தம், ரஹ்மான் சாரோட அந்த சவுண்டிங் நாலேஜ் பயங்கரமா இருக்கும். அந்த விதத்துல அவரு பக்கா, அவரு அந்த மாதிரி பண்ணுவார். ராஜா சார், நான் பண்ணது இது, அந்த ஒரிஜினல் இசை, அதை நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு புதுசா பண்ண மாட்டேன்னா கிடையாது. அவருடைய லைவ் கான்சர்ட் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஒரு நாள் நடக்கும்னு நம்புறேன். ஆனா போனவங்க எல்லாருமே லைவா கேட்கும் போது எங்களை அறியாம நாங்க அழுத்துட்டோம், அழுக வந்துருச்சு அப்படின்னு. ராஜா சார் கான்சர்ட்ல நிறைய பேர் அழுறத நீங்க அந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஏன்னா லைவ்ல அது பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா அந்த வாத்திய கருவிகள் லைவா கேட்குது. அதை ராஜா சாரே சொல்லியிருக்கிறார், நீ இந்த டிஜிட்டல்ல என்னத்த போட்டு அடிச்சாலும் ஒரு வாத்திய கருவி உண்மையில லைவா அவன் முன்னாடி வாசிக்கிறப்ப அது கொடுக்குற அந்த மன சாந்தி, மன அமைதி, அது கொடுக்குற அந்த மன அமைதியும், அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டரும், அந்த உணர்வும் நீ எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வாசிச்சா உனக்கு அதுல வராது அப்படின்னு சொல்லுவாரு. அதை நான் ஆமோதிக்கிறேன், கண்டிப்பா ஒத்துக்கிறேன். லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்பவுமே லைவ் தாங்க. ராஜா சார் கொடுக்குற அந்த பாரம்பரிய இசை, அந்த இதெல்லாம் எப்பவுமே பெஸ்ட் தான். ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சேன். இவங்க 2 பேருக்குள்ள வேறுபாடு முதல்ல ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணக்கூடாது, ராஜா பெஸ்டா ரஹ்மான் சார் பெஸ்டான்னு. இப்போ ராஜா சார் பிறந்த காலகட்டத்துல அப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றத்தையும் மேனுவலா படிச்சு மேனுவலா கத்துக்கிட்டு வந்தாதான் முடியும். அது அப்ப இருந்த காலகட்டம் அப்படி. ஆனா ரஹ்மான் சார் பிறந்து வளர்ந்த டைம்ல டெக்னாலஜியை பிடிச்சிட்டு அவர் மேல வந்தாரு. டெக்னாலஜி ஹெல்ப்போட அவருடைய அறிவை அது ஹெல்ப்போட பயங்கரமா கொடுக்குறாரு. இதேதான்
ராஜா சார் ரஹ்மான் காலகட்டத்துல பிறந்திருந்தாலோ இல்ல ரஹ்மான் சார் ராஜா சார் காலகட்டத்துல பிறந்திருந்தாலோ 2 பேருக்கும் இதான் நடந்திருக்கும். 2 பேரும் வேற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிட்ட டேலண்ட், அந்த உத்வேகம், விடாமுயற்சி எல்லாம் இருந்தாலுமே நம்மளுடைய அந்த அவுட்புட்டை தீர்மானிக்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறதும் நம்மளை சுற்றி நடக்கிறதும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் தாங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முட்டி மோதி மேல வந்துடலான்னு போவான், ஆனா ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சாதான் அது பண்ண முடியும். எத்தனையோ வெளியே தெரியாத இளையராஜாக்கள், ஏஆர் ரஹ்மான்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இசை ஞானத்தை வச்சு அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு சிச்சுவேஷன் ஒரு மாதிரி, ஒருத்தரோட வேலை பார்க்கும் விதம் வேற மாதிரி, ஒருத்தரோட ஸ்டைல் ஒரு மாதிரி. ராஜா சாரை பத்தியும் ரஹ்மான் சாரை பத்தியும் இவங்க 2 பேரும் பண்ற விதம், 2 பேரும் வேலை பார்க்கிற விதம், 2 பேரும் இசை கொடுக்கிற விதத்தை நான் சொல்லிட்டேன். இதுல நம்ம எங்க போட்டு கம்பேர் பண்றது? ஃபேக்டர் தான். அவரு காலகட்டத்துல இவர் இருந்தாலோ இல்ல இவரு காலகட்டத்துல அவர் இருந்தாலோ வேற மாதிரிதான் ஆயிருக்கும். அதுதான் உண்மை. இப்படி பெரும் பெரும் ஜாம்பவான்கள் இருந்த இசை துறை இது. ஆனா இப்ப எந்த மாதிரி ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களான்னா கிடையாது, சுத்தமா கிடையாது. எல்லாம் சாம்பிள் மியூசிக் அதுலதான் ஓடிட்டு இருக்கு. சாம்பிள் மியூசிக்னா சிம்பிளுங்க. வெளிநாட்டுல இருந்து இல்ல யார் வேணாலும் இருக்கட்டும், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. அதாவது இப்ப வீட்டுல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பண்ணி நான் ஆன்லைன்ல விற்கிறேன் அல்லது நான் வெளியே எங்கேயா விற்கிறேன், அதை நீ வாங்கிட்டு போய் என்ன வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரிதான் சாம்பிள் மியூசிக் வித் ஒரு காப்பிரைட் லைசன்ஸோட தந்துருவாங்க. அதை நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து அதை நம்ம பாடல்கள்ல பயன்படுத்திக்கலாம். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த மியூசிக் ப்ரொடியூசருக்கு ராயல்ட்டியா போய் சேர்ந்துடும். தான் உண்மை. அப்படி பல சாம்பிள் மியூசிக் தான் இப்போ உள்ள புதுவரவான மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ உள்ள நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நிறைய இசை உங்களுக்கு ஒரே மாதிரி தெரிய காரணம், இது வெளிநாட்டு பாட்டு மாதிரி இருக்கு. ஏன்னா அவனும் சாம்பிள் மியூசிக், இவனும் சாம்பிள் மியூசிக். அதுதான், நானும் வாங்கலாம், நானும் மியூசிக்கை தூக்கி போகலாம். ஜஸ்ட் கிளிக் அண்ட் டிராக் அண்ட் டிராப், முடிஞ்சது. லைட்டா ஒரு கம்போசிங் அறிவு இருந்தா போதும், யார் வேணாலும் இது பண்ணலாம். நம்ம அனிருத் அண்ணன் வந்த புதுசுல அவர் போட்ட அந்த இசையெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. நல்லா அடிக்ட். நம்ம அனிருத் அண்ணனோட ஆரம்ப கால பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனா போக 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 இன்னொன்னு ரீசன், கதையும் அந்த மாதிரி அமையறது இல்லை. ஃபுல்லா ட்ரக்கு, ஃபைட்டு, இந்த மாதிரியே போகுது படம் எல்லாமே. அதுல என்னத்தை மிஞ்சி போனா போட முடியும்? நீங்க ஒரு 10 படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படத்தை இசை மாதிரி தான் இன்னொரு படத்தையும் இசை, எல்லாத்தையும் மேஷப்பே பண்ணிடலாம். என்னடா ஒரே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, புதுசா ஒரு இசை கேட்டோன்ற ஒரு ஃபீல் இல்லை. இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஆத்மார்த்தமா ஒரு இசையை கேட்டோம், நிம்மதியா தூங்கின ஒரு பாட்டை கேட்டு, ஒரு அமைதியான ஒரு இசை, மனசை தொடுற அந்த இசைன்ற ஒரு விஷயம் அது இப்ப இல்லை. கேட்டா என்ன சொல்லுவானுங்கன்னா, நீ ஓல்ட் ஆயிட்ட அப்படின்னு. அதாவது நண்பர்களே, இப்ப நான் ஓல்ட் ஆயிட்டேன்னா என் காலத்துல வந்த இசையை மட்டும் நான் கொண்டாடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்ப வர இசையை பார்த்துட்டு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இசையெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு யோசிக்க வைக்கிறானுங்க. பாத்தீங்களா? நான் கேட்பேங்க, தியாகராஜ பாகவதர் காலத்து பாட்டெல்லாம் கேட்பேன், எப்படி போட்டிருக்காங்கன்ற மாதிரிதான் எனக்கு மைண்ட் ஃபீல் ஆகும். நான் அந்த இசையெல்லாம் ரசிப்பேன். மேற்கத்திய இசை கேட்பேன், பாக், பீத்தோவன், மொசாட் எல்லாத்தையும் நான் கேட்பேன். அது எல்லாமே இசைதான். பட் அது மனசை ஒரு மாதிரி சாந்தப்படுத்தும். இப்ப வர்றது, இதை தாண்டா போன படத்துக்கும் போட்ட, இதை தாண்டா போன ஆல்பத்துக்கும் போட்ட, ஏன் ஒரே மாதிரி போடுற, கொஞ்சம் வா, ஏன் அந்த சோனை விட்டு வெளியே வா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. இவனுங்க சோசியல் மீடியால சாயா அனியான்னு வாரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அந்த வயசு அப்படி. ஒரு கட்டத்துல வரப்போ ராஜாவும் ரஹ்மானும் ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. சின்ன வயசுல நானும் ராஜா சார் பாட்டெல்லாம் பெருசா கேட்டதில்ல. அப்பாவை திட்டுவேன், என்னப்பா அந்த பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு பாட்டை மாத்துங்கப்பா அப்படின்னு. இப்ப அப்பாவுக்கு போட்டியா நான் ராஜா சார் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். காலங்கள் அதான், இப்போ ஒரு லெவல் வரப்போதான் இந்த மெச்சூரிட்டிலாம் வருது. அதான் மக்களே, இனிவே ராஜா சாரையும் ரஹ்மான் சாரையும் பற்றி பேசியமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுதாங்க இருபெரும் ஆளுமைகள். முதல்ல இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணவே கூடாது. ஒவ்வொருத்தர் தங்களுடைய பாணியில சிறந்தவர்கள். 2 பேருமே தமிழ் இசைக்கு பெரும் பெருமை சேர்த்தவர்கள். ஒரு படி மேல இளையராஜா உலக தமிழர்கள் எல்லாருக்கும். ஏன்னா அந்த காலத்துல ஆட்கள், அப்பா அம்மா காலத்துலலாம் அவரு வேறுன்றவர். வெளிநாட்டுல யார் இருந்தாலும் நம்ம ஆளு பாட்டா போடியா அப்படின்ற மாதிரி, நம்ம ஆளு, நம்ம மொட்டை, நம்ம தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு ரொம்ப உணர்வு பூர்வமா கலந்தவர் இளையராஜா. ரஹ்மான் சாரும் அதே மாதிரிதான், நம்ம ஆளு பாட்டை போடு, தலைவர் பாட்டை போடு அப்படின்னு. தலைவர் நம்ம தலைவர் பாட்டை போடு, கொஞ்சம் வைப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஃபீல்ல உள்ளவங்க தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் விஜய் ஜிபி.
வணக்கம் மக்களே. தமிழ் வெல்லும்.